ஆயிடுறீங்க. நீ இப்போ எதாவது பேசணுன்னு வச்சுக்க. ஸ்கூல் ஃபுல்லாக என்ன கொடுக்கலாம்? நேரா பாரு. நீங்க போங்க, கார்ல இருங்க. வணக்கம், நான் தான் சௌமியா. இன்றைக்கி நம்ம 75 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி எந்த டேவும் கிடையாது. எனக்கு கொஞ்சம் பிரேக் தேவைப்படுற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கான ஒரு சின்ன பிரேக் தான். ஸோ ஒரு 2 டேஸ் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன், அதுக்கப்புறம் எங்களுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். ஸோ என்ன ரீசன் எல்லாமே நான் இதில் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் எப்பயும் போல் எழுந்து வெயிட் மட்டும் செக் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து லேட்டாக தான் எழுந்திருந்தோம். ஏன்னா லாஸ்ட் நைட் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தூங்கினதுனால காலைல எழுந்திருக்க முடியல. கொஞ்சம் ஜீரா வாட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்காக ஆயில் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஹேர் வாஷில் ரொம்ப ரொம்ப முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் தலை வந்து எண்ணெய் இருக்கணும், எண்ணெய் இல்லாமல் ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த பட்டானா ஹேர் ஆயில், ஆக்சுவலாக இது நான் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 2 தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பெருசாக எனக்கு இன்னும் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. ஸோ சப்போஸ் இந்த பாட்டில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 1/2 hour மட்டும் தலையில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அண்டு கண்டிஷனர் மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ஃபேன் முன்னாடி நின்று நல்லா ஹேரை வந்து ட்ரை பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அம்மாவோட பர்த்டே. ஸோ அம்மாவோட 50th பர்த்டே. சரி, ஓகே, சிம்பிளாக கோவிலுக்கு போய் நம்மளோட செலிப்ரேஷன் இருக்க போகுது. அண்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் லேட்டாக அங்கே போயிருந்தேன். ஸோ பெருமா வந்து ஆப்பமும் தேங்காய் பாலும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ கொஞ்சமாக சக்கரை போட்டிருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அது சாப்பிட்டுட்டு என்னோடய டே வந்து அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையிலே எனக்கு தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி சாப்பாடு நம்ம நினச்ச மாதிரி இருக்காது அப்படின்றது. அண்ட் அது முடிச்சுட்டு நேராக நாங்கள் வந்து திண்டிவனம் தாண்டி இரும்பைன்னு ஒரு சிவன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்றது தான் பிளானு. இந்த கோவிலுக்கு வந்து நிறையா வாட்டி போகலான்னு பிளான் பண்ணிகிட்டே இருப்போம். பட் ஆனால் டக்குன்னு போகவே முடியாது. சரி, நைட்டு நாங்கள் முடிவு பண்ணி மார்னிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிருந்தோம். அங்கே குளம்லாம் இருக்கும், அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். சில கோவில்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே போன உடனே நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, அதனால் நாங்கள் அந்த கோவில் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் நமக்குன்னு சில ஒரு ரேண்டமாக சில டெம்பிள்ஸ் வச்சுருப்போம். அங்கே போனோம் அப்படின்னா ஐ ஃபீல் பெட்டர் அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான். அண்டு அம்மாவுக்கு வந்து இது 50th பர்த்டே. அண்டு பெருசாக நாங்கள் அவங்களுக்கு எதுவும் செஞ்சது கிடையாது சீரியஸாக. ஸோ இது வரைக்கும் எதுவும் பண்ணது கிடையாது. இதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே நினைக்கிறது. அண்டு மாமியார் மருமக சண்டைலாம் தாண்டி அம்மா பொண்ணு சண்டைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 10 நாள் விட்டாங்க அப்படின்னா 5 நாளுக்கு மேலே ஒன்றா இருக்க முடியாது, ஏதாச்சும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருப்போம். ஆனால் நான் பிஸ்னஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஸோ எனக்கு வந்து எப்படி இதெல்லாம் தோணுச்சு அப்படின்ட்டு நிறையா பேர், இப்போ யாருக்கும் தெரியாது, இப்போ நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ நான், அம்மா, தம்பி, ஸோ சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுலேருந்து அம்மா வந்து நார்மலாக ஒரு லோயர் மிடில் கிளாஸ். ஸோ அப்படி தான் ரொம்ப 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 கஷ்டப்படுற அந்த ஸ்டேஜ்லேருந்து தான் நாங்கள் வந்து க்ரோத் ஆனோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா பூலாம் கட்டி கொடுப்பாங்க. ஸோ ஒரு பேக்கெட் கட்டி கொடுத்தா ஒரு 5 ரூபா 3 ரூபா ஒரு முழத்துக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்கெட் அப்படின்ட்டு கணக்கு பண்ணி, ஸோ அப்போலேருந்து அவங்க அது ஆக்சுவலாக அது ஒரு பிஸ்னஸ் தான். பட் ஆனால் அது நமக்கு அப்போ தெரியாது. ஸோ அப்போ நம்ம வந்து அன்னையினால் ஓட்டுறதுக்காக அதெல்லாம் பண்ணுது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த பூ பழம்லாம் வீடு வீடாக போய் கொடுக்கறது, அண்ட் பூ கட்டி கொடுக்கறது, அப்புறம் அவங்க தனியாக அவங்க வேலைக்கு போனது. ஸோ அப்படி அதெல்லாம் தான் வந்து இப்போ எனக்கு ஓகே, பிஸ்னஸ்னால் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வர்றதுக்கு அது மெயின் ரீசன்னால் எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் கிடையாது. பட் அப்படி இருந்தாலும் அம்மா வந்து ஓகே, ஸோ நான் பார்த்துக்கிறேன், நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு நிறையா எங்களுக்காக நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லா அம்மாவும் பண்ணுறது தான். பட் ஆனால் எங்கள் அம்மா வந்து எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காகன்னு எதுவுமே பண்ணிக்கிறது கிடையாது. ஆனால் அதை வந்து இப்போ நம்ம பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு தேவையானதை நம்ம பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி அவங்களுக்கு நான் பெருசாக இந்த கிஃப்ட்டும் இந்த தடவை நாங்கள் எதுவுமே
நான் எதுவும் பண்ணலை. ஸோ அவங்க கேட்டது என்னென்னா, லஞ்சுக்கு எங்கேயா வெளியே போகலாம் அப்படின்ட்டு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க பாப்பா கிட்ட. சரி ஓகே, அது மட்டும் நான் காதில் வாங்கியிருந்தேன். சரி அன்னைக்கான லஞ்ச் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றது தான். ஸோ அம்மா, பெரியம்மா, நான் அண்ட் பாப்பா எல்லாருமே சேர்ந்து தான் போயிருந்தோம். அண்டு அன்னைக்கு அங்கே காலையில் சாமிலாம் கும்பிட்டுட்டு அந்த வெளியே வந்தோம் அப்படின்னா பொரிலாம் விற்பாங்க, அதெல்லாம் வாங்கி அங்கே போட்டுட்டு அப்படி இருந்தோம். அண்டு அவங்களுக்காக நாங்கள் நிறையா கஷ்டத்தை தான் இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். அண்டு ஸோ இதுக்கப்புறம் அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ அது மட்டும் தான் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. அப்போ திடீர்னு பார்த்தா வானத்தில் வந்து ஏரோப்ளேன் போச்சு. ஆக்சுவலாக வந்து அது ஒரு எல்லாருக்கும் ட்ரீம் தானே. ஸோ இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை. பட் அவங்கள கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றது மட்டும் அப்போ எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம வந்து போகணும் அப்படின்றது. ஏன்னா அப்போ தான் பெருமாள் சொல்லிகிட்டே இருந்தாங்க, போய் இறங்கிட்டு திருப்பி ஏறி வந்துடணும் அந்த மாதிரி அப்படின்னாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் பிளான் அதுதான். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம வந்து ஏரோப்ளைனில் போகிறோம் அப்படின்றது தான். ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நேராக வந்து லஞ்சுக்கு போயிடலாம் அப்படின்றதுக்காக அங்கேருந்து கிளம்பியாச்சு. அம்மா அண்ட் பெரியம்மா, நாங்கள் அவ்வளோதான். ஸோ அப்படியே போயிட்டு லன்ச் வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்றது தான். அண்டு ஏன் இவ்வளோ எமோஷன் ஆகுதுன்னே தெரியல. எப்பயுமே எல்லாரோட லைஃப்பும் ஒரே மாதிரி இருந்துராது அப்படின்றத நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரோத் ஆக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அண்ட் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாகவே போங்க. அண்டு எப்பயுமே லைஃப் வந்து ஒரே மாதிரி இருக்காது. அதுதான் நிஜமும் கூட. ஸோ இந்த யூனிவர்ஸ் இருக்குல்ல, ஸோ கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த யூனிவர்ஸ் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் நான் எந்த விஷயத்தை அதிகமாக யோசிக்கிறேனோ அது என்னோடய லைஃப்பில் வந்து நடக்குது அப்படின்றது. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அதை நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதே நினைக்கலாம். ஸோ அது என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாமே கிடைக்கும். அதுக்கான வழி வந்து இருக்குது, நம்ம தான் அதை தேடுறது இல்லை. அண்டு அம்மா வந்து ஒரே ஒரு வாட்டி தம்பி ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே ஒரு தடவை லஞ்சுக்கு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய வாட்டி வந்திருக்கேன். பட் ஆனால் அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு வர மாட்டோம். அந்த பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்தது ரொம்ப ரேர் தான். அண்ட் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மந்திக்கு தான் ஆக்சுவலாக லஞ்சுக்கு வந்திருந்தோம். மற்ற நார்மல் ஹோட்டல்ஸை விட இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரே பிளேட்டில் நிறையா ஃபுட்டு சாப்பாடெலாம் வச்சு வெரைட்டி ஆஃப் சிக்கன் அண்டு மட்டன், ஸோ என்ன உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். அண்ட் நான் கொஞ்சமாக சிக்கனும் கொஞ்சம் ரைஸும் அங்கே வந்து சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. அன்றைக்கி டே வந்து எங்களுக்கு அப்படி தான் போச்சு. அண்டு ஈவினிங் போல் பாப்பா வந்து வீட்டில் விட்டுட்டு சரி மூவிக்கு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் டைம் பிரேக் எடுத்துக்கிட்டோம். அண்ட் இந்த மாதிரி டே வந்து இயர்லி ஒன்ஸ், ஸோ அதுதான் அப்போ தான் வரும். அதனால் அதை நான் மிஸ் பண்ண வேண்டாம் மட்டும் நினச்சிட்டே இருந்தேன். அண்ட் ஏன்னா தன்யா அப்பாவோட பர்த்டே அப்போவே நான் நிறையா விஷயங்களை மிஸ் பண்ணிட்டேன்னு அதுக்கப்புறம் யோசித்தேன். ஐயோ அதை மிஸ் பண்ணிட்டோம் அந்த டேவையே அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி டேஸ் வந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சிம்பிளான விஷயம் தான். அண்ட் அதை தான் பண்ணலாம் அப்படின்றது பிளான். சரி ஓகே, மதியம் சாப்பிட்டதே ஓரளவுக்கு ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ நைட்டு வந்து மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவிக்கு தான் போயிருந்தோம். ஸோ தக் லைஃப் அந்த படத்துக்கு தான் போயிருந்தேன். ஆக்சுவலாக வந்து வெளியே நிறைய பேர் சொல்கிறத பார்த்து நம்ம ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணுறோம்ல, அது தப்புன்றது அந்த மூவி பார்த்த பிறகு தெரிஞ்சுது. ஏன்னா மூவியில் வந்து நல்லாவே இருந்துச்சு. பட் ஆனால் நிறையா ரிவ்யூஸ் வந்து அதுக்கு நல்லா இல்லாத மாதிரியே ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ லைஃப்பும் அந்த மாதிரி தான். யாராக எதாவது சொல்கிறதெல்லாம் வந்து தலையில் ஏற்றிக்காதீங்க. ஸோ வேறு மாதிரி இருக்கும். அண்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு 7:30 போல் நாங்கள் பீச்சுக்கு வந்திருந்தோம். அது 7 o'clock. அண்ட் வந்த உடனே பார்த்தா அங்கே வந்து கத்தாழை ஜூஸ் போட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே, இன்றைக்கி டே கொஞ்சம் ஹெல்த்தியாகவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து கத்தாழை ஜூஸ் தான் வாங்கியிருந்தேன். மோர் ஊற்றி கத்தாழை போட்டு தருவாங்க, நல்லா தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அப்படின்னா ஸோ இது குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் குடிக்கிறத பார்த்துட்டு தன்யா வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வாங்கியிருந்தா. பட் ஆனால் ஒரே ஒரு சிப் தான் குடித்தா, அதுக்கு மேலே குடிக்கல. நான் அப்போவே சொன்னேன் வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாமே யாராச்சும் போட்டு கொடுத்தா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். அண்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் போட்டு குடிங்க. ஸோ அதான் உடம்புக்கு நல்லது. அண்ட் எப்பயுமே சன்ரைஸ் அப்படின்னா காலையில் 6 மணிக்கு தான் வரணும். நான் காலையில் ஒரு 4:30 எழுப்பிட்டே இருந்தேன். சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு. எல்லோரும் தூங்குனதுக்கப்புறமா ஸோ 7 o'clock அவங்க எழுந்து சன்ரைஸ் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாங்க. வந்துட்டு சன் மேலே வந்துருச்சு அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு வந்துருந்தோம். ஸோ இந்த டைம் வந்து எங்களுக்கான டைம். ஸோ நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் நிறையா பேசுகிறதுக்கு அண்டு வேறு எதை பற்றி யோசிக்காமல் ஜாலியாக இருக்கிறதுக்கு. ஆக்சுவலாக வந்து நானும் தன்யா அப்பாவும் வீட்டிலே தான் இருப்போம். அண்டு நிறையா வேலை செஞ்சிட்டே இருப்போம். ஆனால் வந்து பெருசாக எங்களுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த ஒர்க்கை கரெக்டாக முடிச்சிடணும் அப்படின்றது மட்டும் எங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு நாள் வீக்லி ஒன் டே ஸோ நம்மளுக்காக அந்த டே வந்து ஒதுக்கி வச்சுக்கணும். வெளியே போகிறது, ஷாப்பிங் போகிறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு டே வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் அந்த டேவை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா
கூடவே தான் இருப்போம். ஆனால் வந்து பெருசாக எந்த கான்வர்சேஷனுமே இருக்கவே இருக்காது. அண்ட் பாப்பா ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிவிட்டா அவளை ஸ்கூலில் விட்டுறது, அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட வேலையை பார்க்குறது, கொரியர் போடுறது அண்ட் சாப்பிட்றது. அண்ட் சாப்பிடும்போது கூட ஃபோன் வரும், ஏதாவது மெசேஜஸ் வரும். ஸோ அதை பற்றி தான் யோசிப்போம். நிறைய அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. எனக்கு வந்து சுத்தமாக அது ஒரு மாதிரி பிடிக்கவே இல்லை. அண்டு நிறைய சம்பாதிக்கிறது, நல்லா ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுறது எல்லாமே வந்து ஸோ நம்ம ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக தான். பட் ஆனால் அது மட்டுமே இருக்கக்கூடாது. ஸோ ஃபேமிலி, அதுக்கான டைம் எல்லாமே இருக்கணும் அப்படின்றது தான். அண்டு அதுக்கப்புறமா ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது எல்லாரோட லைஃப்லையும் நம்ம ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் தான். ஸோ ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது, இல்லை ஒரு இடம் நமக்கு பிடிக்கல, ஒருத்தவங்க நமக்கு செட் ஆகலை அப்படின்னா ஸோ அவங்க விட்டு எட்ட வந்துடுங்க. ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸை விட்டு நம்ம வெளியே வந்துடணும், அந்த நெகட்டிவ் பீப்புள்ஸை விட்டும் வெளியே வந்துடணும். ஸோ திரும்ப அவங்கக்கிட்ட போகிறதோ, இல்லை அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறதோ, இல்லை அவங்களுக்காக ஏதாவது சில விஷயங்கள் பண்ணுறதோ ஸோ பண்ணவே கூடாது. ஸோ அது வந்து நம்ம லைஃப் வந்து நம்ம நிறையா செருப்படிலாம் வாங்கி கொடுக்கும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லீட் பண்ணணும். அண்ட் அதாவது 30+ ஆகிடுச்சு, ஆனால் ஆயா மாதிரி நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி தான் இருக்குது சுச்சுவேஷனும் சரி. ஒன்ஸ் நம்ம ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறத லேர்னிங்கோட மனசில் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அது புரியணும், எல்லாருக்குமே புரியணும். அண்டு அதே மாதிரி ஒரு சில இடத்துல நம்ம அமைதியாக இருக்கோம், எதுவும் பேசாமல் இருக்கோம் அப்படின்னா ஸோ நமக்கு எதுவும் தெரியாது, இல்லை நமக்கு கோவம்லாம் வராது அப்படிலாம் கிடையாது. அண்டு எதுக்கு இருக்கிற நிம்மதியை கெடுத்துக்கக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் மைண்டில் இருக்கும். அதுக்காக அமைதியாக போகிறவங்க எப்பயுமே அமைதியாக இருப்பாங்கன்றது அர்த்தமும் கிடையவே கிடையாது. ஏன்னா ஸோ அமைதியாக இருக்கிறவங்களுக்கு வர கோவம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அது வந்து தாங்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அதனால் ஸோ அமைதியாக போகிறாங்கன்னா அப்படியே விட்டுடணும். ஸோ அவங்கள வந்து எதுவும் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஸோ அன்றைக்கி டே ஃபுல்லாக நாங்கள் அங்கேயே கொஞ்சம் நேரம் விளாடிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு சரி அப்படியே வந்து ஒயிட் டவுன் பக்கமாக உள்ளார போகணும். ஏன்னா பாப்பா வந்து இளநீ கேட்டிருந்தா, சரி அது பக்கமாக அது உள்ளார போயிட்டு ஸோ நிறைய டைம் வந்து நான் வீடியோ விலாக் எடுத்துகிட்ருக்கேன்றதே மறந்துடுறேன். ஸோ நல்ல வியூலாம் வரும்போது நானே அழகாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா யோசிக்கிறேன், ஐயோ வீடியோ எடுக்கணும் மறந்துடுறோம் அப்படின்றது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஒயிட் டவுன் பக்கம்லாம் போயிட்டு ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு. ஸோ ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ன்றது சாப்பாடு அண்ட் ஓடியாடுறது, வாக்கிங் போகிறது, யோகா பண்ணுறது. ஸோ அதையும் தாண்டி நம்ம மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கும், நம்ம ரொம்ப சோகமாக இருக்கும், கோவமாக இருக்கும் அப்படின்னா அது நம்மளோட ஹெல்த்தை ரொம்ப 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 பாதிக்கும். அண்ட் ரொம்ப டென்ஷனாக இருந்தால் ஹார்ட் அட்டாக்லாம் வருமா. ஸோ அதனால் எந்த டென்ஷனும் வேண்டாம். ஸோ ஃப்ரீயாக விட்டுருங்க. அண்டு நல்லா ஜாலியாக நமக்குன்னு நம்மளோட லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது தான் பெட்டர். அண்டு யாரை பார்த்தியும் ஏங்காதீங்க, யாரை பார்த்தும் பொறாமலாம் படாதீங்க. ஒருத்தவங்களோட லைஃப் ஒரு மாதிரி. ஸோ அதாவது அவங்கவுங்க அனுபவிக்கிறதுல தான் தெரியும். அண்ட் அதே மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோன்றது அவங்களுக்கு புரியாது, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது நமக்கு புரியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பீஸ் அண்ட் காமாக லைஃப்பை கொண்டு போகிறது தான் பெட்டர். ஸோ இதுதான் நான் வந்து இந்த 30+ கற்றுக்கண்டு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அண்ட் இளநீலாம் குடிச்சிட்டு கொஞ்சமாக ஷாப்பிங். ஸோ வீக்லி ஒன்ஸ் மட்டும் நான் ஒயிட் டவுன் பக்கம் போனேன் அப்படின்னா இந்த செலரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவகாடோ அண்டு ப்ரொக்கோலி அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ அதுவும் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, என்னோடய பட்ஜெட்குள்ளார வருதுன்னா மட்டும்தான் வாங்குவேன். அண்ட் அன்றைக்கி வந்து லெட்யூஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். பாப்பாவுக்கு வந்து செரி அதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா அதெல்லாம் நான் என்ன நினச்சேன், கேக் மேலே இருக்கிறது தான் செரின்னு நினச்சிருந்தேன். ஆனால் அப்படி இல்லை. ஸோ ஒரிஜினல் செரிஸ் எல்லாமே அப்போ தான் பார்த்தேன். அதெல்லாம் வாங்கிட்டு அண்ட் ஈவினிங் போல் நாங்கள் வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். ஆக்சுவலாக இந்த ஷாப் வந்து இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் வந்துருந்தது. அங்கே வந்து ஒரு கப்பு பார்த்துருந்தேன். ஸோ அந்த கப்பை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு வந்து செராமிக் ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் வந்து கம்மியாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா அப்படின்னு தான் தேடுவேன். இல்லைனா ஏதாவது ஒன்று பிடிச்சிருச்சு அப்படின்னா சரி ஓகே அதை மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோட்டைக்குப்பம். ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கீங்க அப்படின்னா காலாப்பட்டு, கோட்டைக்குப்பம், ஸோ அந்த சரௌண்டிங் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஷாப் போய் பாருங்கள். ஷாப்போட நேம் வந்து நான் சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன். அண்ட் இங்கே வந்து செராமிக் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அங்கே தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக அவங்க வந்து 20th இயர் செலிப்ரேஷன் வந்து போயிட்டு இருந்தது. அதனால் எந்த பொருள் வாங்கினாலும் 20% வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி ஓகே ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் போய் பார்த்தேன். எனக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா ஷாப்பிங் போகிறது, அதாவது அட்லீஸ்ட் விண்டோ ஷாப்பிங்காச்சும் போயிடணும். ஸோ அப்போ தான் இந்த கப் தான் ஆக்சுவலாக தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே போட்டு இருந்தது. ஸோ இதை பார்த்த உடனே சரி ஓகே இது ஒன்று மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் ஃபர்ஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து
எடுத்துக்கிட்டே ஃபுல்லாக பார்த்துருந்தேன். செராமிக் ஐட்டம்ஸ் இருந்துச்சு, கிளாஸ் இருந்தது, அண்டு வந்து குக்கிங் வெசல்ஸ் அதெல்லாமே இருந்துச்சு, அண்ட் டைனிங்கில் வைக்கிற செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. பட் ஆனால் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது அந்த 20% அவங்க வந்து ப்ரைஸாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த 20% கம்மி பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ மேபி தெரியல, ஆனால் அப்படி தான் இருந்தது. அண்ட் ப்ரைஸ் எல்லாமே ஆன்லைனில் செக் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் நேரில் போய் வாங்குகிற மாதிரி இருக்காது. ஸோ அதனால தான். அண்ட் வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்காக ஒரு 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 பிளைட் வந்து தேடிட்டே இருந்தேன். ஸோ அது இங்கே இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதையும் வாங்கிக்கிட்டேன். அண்ட் முக்கியமாக இங்கே வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேம்பூவில் ஸ்டீம் பண்ணுறது. நான் வந்து எனக்கு இந்த சைனீஸ் சேனல் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அந்த விளாக் சேனல்லாம் நிறைய பார்ப்பேன். அதில் வந்து அந்த பேம்பூவில் வந்து இந்த மோமோஸ்லாம் ஸ்டீம் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்றைக்காச்சும் ஒரு நாள் வாங்கிடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நான் சொன்னேன்ல, இந்த யூனிவர்ஸ் நம்ம எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அது நமக்கு தரும்ன்ட்டு. அந்த பேம்பு ஸ்டீமரை கூட நான் அவ்வளோ நாளாக என்னோடய மைண்டில் வச்சுட்டே இருந்தேன், இது என்றைக்காச்சும் வாங்கிடணும் அப்படின்ட்டு. ஸோ டக்குன்னு பார்த்தேன், சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அங்கே நான் வாங்கிட்டேன். ஸோ கம்மிங் வீடியோவில் நம்ம வந்து இந்த ஸ்டீம் வெஜிடபிள்ஸும் அதுக்கு வந்து கேஷ்யூ நட் வந்து ஒரு மைனஸும் நான் ரெடி பண்ணுவேன். அது கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அதை நான் வந்து கம்மிங் வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வாங்கியிருந்தேன். அது எல்லாமே அப்படியே வாங்கிட்டு அன்றைக்கிட்டே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். அண்டு எனக்கு ரொம்ப எல்லாருக்குமே ஷாப்பிங் போகிறது பிடிக்கும். இருந்தாலும் எனக்கு வந்து சின்னதாக ஒரு விண்டோ ஷாப்பிங், இந்த பேம்பு இது தான். ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து கோட்டக்குப்பம் பக்கத்தில் தான் இருக்குது. கரீம் பாய்ஸ், ஆமாம் கரீம் பாய்ஸ் இதான் வந்து அந்த ஷாப்போட நேமே. ஸோ அவங்க வந்து 20th இயர்ஸ் செலிப்ரேஷனுக்காக அந்த கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொரியர் வேலை எல்லாமே இருந்தது. ஸோ அதெல்லாமே பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா கிளைமேட் வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் லைஃப்பும் இந்த மாதிரி தான், எப்போ மாறும்னு தெரியவே தெரியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவாக இருங்க. அண்டு உங்களை பற்றி நிறையா யோசிங்க. உங்களுக்கு என்ன வேணுன்றதை யோசிங்க. அது எல்லாமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேறு யாரை பற்றியும் யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட டைம் இருக்கவே இருக்காது. அண்டு யாரையுமே ஹாப்பியாக வச்சுக்கணும், எல்லாரோட புக்லேயும் நம்ம வந்து நல்லா இருக்கணும், ஸோ நம்மளை பற்றி எல்லாரும் நல்லதாக பேசணும், நோ, அப்படிலாம் யாரும் பேசவே மாட்டாங்க. அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம பண்ணுற தப்பையும் நம்மக்கிட்ட சொல்லணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு யார் என்ன சொன்னாலும் பெருசாக ரியாக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நமக்கு என்ன தோணுதோ அதை தான் நம்ம செஞ்சாகணும். ஸோ நமக்குன்னு என்ன இருக்கோ அதுதான் நமக்கு வந்து சேரும். ஸோ அதனால் ஃப்ரீயாக விடுங்க, ஜாலியாக இருங்க. அது மட்டும்தான் குறிக்கோளாக வச்சுக்கோங்க. அண்டு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றது, நல்ல யோசனை. ஸோ இதுதான் நான் இதெல்லாம் லேர்ன் பண்ணது. அண்டு இப்போலாம் யாரை பற்றியும் யோசிக்கிறது இல்லை. சீரியஸாகவே யார் என்ன சொன்னாலும் ஐ டோன்ட் கேர். ஏன்னா எனக்கு நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ என்னோடய லைஃப்பை நான் நிறையா பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அண்ட் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளையிலேருந்து நம்ம 75 டேஸோட கண்டினியூ வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும். எனக்கு கொஞ்சம் பிரேக் தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். அப்படி இல்லைனா என்னோடய மைண்ட் ரொம்ப ப்ரெஷர் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லைனா நான் ரொம்ப சோகமாக அமைதியாக அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாமல் விட்டுருவணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் எனக்காக பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம், இல்லைனா ஜாலியாக இருங்க. ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.